இதுதான் உண்மையான மாற்றம். தமிழக அரசின் நடவடிக்கையை பாராட்டிய ஹைகோர்ட். புதுக்கோட்டைக்கு பக்கத்துல நீர்நிலைய ஆக்கிரமிச்சு அமைக்கப்பட்ட சாலையை அகற்ற கோர்ன வழக்குல 3 மாசத்துக்குள்ள சாலையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செஞ்சத மதுரை ஹைகோர்ட் பாராட்டியிருக்கு. இதுதான் உண்மையான மாற்றம் அப்படின்னும் தமிழக அரசோட செயல்பாடு வியப்பை ஏற்படுத்துது. இந்த நிலை தொடரணும் அப்படின்னும் மதுரை ஹைகோர்ட் கிளை தெரிவிச்சிருக்கு. வழக்குகள்ல காலம் தாழ்த்தாம தமிழக அரசு உடனடியா பதில் மனு தாக்கல் செய்யறது பாராட்டுக்குரியது. தமிழக அரசோட இந்த செயல்பாடு வியப்பை ஏற்படுத்துது அப்படின்னும் நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் புகழேந்தி பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் குமரலிங்கம் பக்கத்துல நீர்நிலை பகுதியை ஆக்கிரமிச்சு அமைக்கப்பட்ட தார் சாலையை அப்புறப்படுத்துமாறு மாத்தூரை சேர்ந்த காசிராஜன் அப்படிங்கிறவரு மதுரை ஹைகோர்ட் கிளையில மனு ஒண்ணு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இந்த மனுவுல நீர்நிலை புறம்போக்கு இடங்கள்ல அரசு தனியார் நிறுவனம் எந்த கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு நீதிமன்ற உத்தரவு இருக்குது. ஆனா புதுக்கோட்டை குமாரலிங்கம் பகுதியில சுமார் 5 ஏக்கர் பரப்பிலான பெரிய குளம் நீர்நிலைய ஆக்கிரமிச்சு தார் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம நீர்நிலை புறம்போக்கு நிலங்கள்ல சட்டவிரோத கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டு மனைகளா பிரிச்சு இடம் விற்பனை செய்யவும் திட்டமிடப்பட்டிருந்தது. இதுக்கு சில உள்ளூர் அதிகாரிகளோட துணையோட போலி பட்டாக்கள் பெறப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதனால இந்த ஆக்கிரமிப்புகளை உடனே அகற்ற உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வழக்கானது நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்புறம் புகழேந்தி அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ நீதிபதிகள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அப்புறம் சட்டவிரோதமா போடப்பட்ட தார் சாலைகளை 3 மாசத்துக்குள்ள முழுமையா அகற்றணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அப்போ தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதுல நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை தாங்களாவே முன்வந்து அகற்ற போறதாவும் இதற்கான பணிகள் உடனடியா தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தமிழக அரசு தாமா முன்வந்து பதில் மனு தாக்கல் செஞ்சதை பார்த்து நீதிபதிகள் வியப்படைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக அரசை பாராட்டினாங்க. நீதிபதிகள் சொல்றப்போ நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்சாலே காலம் தாழ்த்திதான் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். ஆனா இந்த விவகாரத்துல அரசு தாமாவே முன்வந்து நடவடிக்கை எடுக்கிறதா பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்கு. வழக்குகள்ல காலம் தாழ்த்தாம தமிழக அரசு உடனடியா பதில் மனு தாக்கல் செய்யறது பாராட்டுக்குரியது. தமிழக அரசோட இந்த செயல்பாடு வியப்பை ஏற்படுத்துது. ரொம்பவுமே பாராட்டத்தக்கது. இதுதான் உண்மையான மாற்றம். இந்த நிலை தொடரணும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லி வழக்க முடிச்சு வச்சு உத்தரவிட்டாங்க.